சட்ட பிரச்சனையா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பைக் ரேஸ்ல ஈடுபடுற இளைஞர்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்திய தண்டனை சட்டத்துல பிரிவு 279ல ரேஷ் டிரைவிங் ஆர் ரைடிங் ஆனா பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா பொது இடத்துல அஜாக்கிரதையா வந்து வாகனத்தை ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா தவறு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சட்டம் சொல்லுது, இந்த ஒரு பிரிவு சொல்லுது. இந்த ஒரு பிரிவுல ஒரு நபர் வந்து ஒரு அஃபென்ஸ் வந்து பண்றாரு அப்படின்னா, ஒரு நபர் வந்து பைக் ரேஸ் போறாரு அப்படின்னா, அது போல செய்யற நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாதம் சிறை, 1000 ரூபாய் அபராதம். அது போல பொது இடத்துல அஜாக்கிரதையா வந்து வாகனத்தை ஓட்டுறது அல்லது வந்து ரேஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரிவு சொல்லுது. அது போல பண்ற நபர்களுக்கு 6 மாதம் ஜெயிலும் 1000 ரூபாய் வந்து ஃபைனும் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீடியோஸ் வந்து பைக் ரேஸ் பண்ற மாதிரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா பைக்ல வந்து ஸ்டண்ட் பண்ற மாதிரி, அதுவும் வந்து பொது இடத்துல ஸ்டண்ட் பண்ற மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டாலும், ஒரு ரேஷா போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா, அதை அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது பார்த்துட்டு அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதை வந்து எடுத்து வழக்கு பதிவு பண்றதுக்கோ அல்லது அந்த புகார் மீதான